ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து 4 டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. என்னென்ன டிசிஷன்லாம் எடுத்திருக்காங்க, அது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதே போல ஒரு 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த 8 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். பிளான் டீட்டெயிலேருந்து வித்ட்ரால், நெக்ஸ்ட்டு ரீஃபண்டு, இந்த மாதிரி பியூட்டி ஆஃபீஸ் செலக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இத பத்தி வீடியோல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ்பிஐ சம்மந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்றேன். இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அதிலயுமே கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டவுட்ட நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்பிஓ என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ 99.99% அதாவது 99% கிட்ட கண்டிப்பா வந்து எஸ்பிஓல இனிமேட்டு நியூ ஜாயினிங்கே கிடையாதுங்க. அது ஒரு சில வருடங்களுக்கு. அப்போ நியூ ஜாயினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்போ நியூ ஜாயினிங் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? எஸ்பிஓல நான் ஆர்வமா இருக்கேன். நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏர்னிங் அப்கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்பிஓல அந்த 4 லோகோவை பாருங்க. அதில் 4 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பிஓல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷனுங்க. அப்போ இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. தேர்ட் ஒன் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் கிராஜுவேஷன் அப்படின்னா அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான் அது எல்லாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து படிக்கிறது மூலியமா, எடுத்து பண்றது மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா உங்களுக்கு சேவ் கிரீன் சொல்லியிருக்காங்க. அது வந்து கம்மிங் சூன் தான். ஓகேங்களா? அப்போ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோகோல ஒரு 4 விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ண போறாங்க. ஃப்ரீ எஜுகேஷன், பிசினஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங்ஸ். எல்லாருமே பிசினஸ் ஓனர்ஸா மாறப்போறோம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்கான ஒரு விளக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லோகோக்கான ஒரு அர்த்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 8 பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஜெனரல் ஆல் கம்ப்ளைண்ட் அண்ட் லாஸ்ட் 5 டாபிக்ஸ் வித்தின் 10 டேஸ்ல. அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு 5 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஐடி அன்பிளாக், ஐடி ட்ரான்ஸ்ஃபர், மெயில் ஐடி சேஞ்சிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? அது நேற்று இரவோட நீங்க மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நாளைக்கு அதாவது இன்னையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத சரி பண்ணி குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப நேற்று வரைக்கும் நீங்க மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை அடுத்த 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு சரியாயிடுங்க. ஓகேங்களா? நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் மெயில் பண்ண மறந்துட்டேன். ஆனா நான் மெயில் பண்ணிட்டேன். 11ஆம் தேதி, 12ஆம் தேதிலாம் பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. கண்டிப்பா உங்களோட ஐடி அன்பிளாக் ஆயிடுங்க. இன்னும் 10 டேஸ்ல. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதேபோல அந்த 5 கம்ப்ளைண்ட்டுமே கண்டிப்பா இன்னும் 10 டேஸ்ல உங்களுக்கு சால்வ் பண்ணி குடுத்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ பிளான் பப்ளிஷ் பத்தி சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதிங்க. வெட்னஸ்டே உங்களுக்கு நியூ பிளான் வந்து வருதுன்னு சொல்றாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆடி மாசம் பிறக்கறதுனால நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல 3 கேட்டகரி முதல்ல வந்து 5 கேட்டகரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 3 கேட்டகரின்னு சொல்றாங்க. அதுல வந்து 1 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமாகவும், 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ தான் சூஸ் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களுடைய வொர்க்க பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எத சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி இன்கம் வந்து கிடைக்கும். ஒரு இத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த பிளான உங்களால சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாதுங்க. அப்போ ஒரு நபர் ஒரு பிளான் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அத சொல்லியிருக்காங்க. அப்ப புதன்கிழமை கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலுமே உங்களுக்கு ஏ டூ இசட் நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன் பிளான. நான் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா பியூடியோ செலக்ஷனுங்க. எல்லாருடைய கனவுன்னே சொல்லலாம். எல்லா எஸ்பிஓல வந்து பியூடியோ ஆஃபீசர் ஆகணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் 30 பேர் குடுத்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இப்ப டீம்லாம் இருக்க தேவை கிடையாது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அங்க எடுக்க போறோம். உங்க ஸ்கில்ஸ வச்சு தான் இங்க எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப 18ஆம் தேதி பியூட்டி ஆஃபீஸுக்கான ஒரு செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே தயாரா இருங்க. எந்த நேரத்தில எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருங்க. போல்டா பேசுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வீடியோஸ் ஆஃபீஸரா செலக்ஷன் ஆவறதுக்குங்க. நெக்ஸ்ட் 4த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு மெம்பர் ஸ்பிளிட்டுங்க. அதாவது ஒண்ணுமே இல்ல. இப்ப மாவட்டம்லாம் இருக்கு இல்லையா? தஞ்சாவூர் மாவட்டம், சென்னைலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இத்தன மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே போல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இத்தன மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாதுங்க. அதே போல நெறைய பேர் கேட்ட இந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, ரீஃபண்ட் எப்ப தருவாங்க? வித்ட்ரால் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அதுக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி நம்மளுக்கு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுக்க போறாங்க. இப்ப வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டுமே நீங்க குடுத்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபண்டுமே ப்ராசஸ் பண்றது 27ஆம் தேதி உங்களுக்கு ப்ராசஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுக்கான விளக்கம் இதுதான். அதேபோல அடுத்து 6ஆம் பாயிண்ட் நியூ குரூப்ஸ் ஓப்பன் பை லாங்குவேஜ் வைஸ். அதாவது
நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல, தெலுங்கு, ஹிந்து, மலையாளம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் தனித்தனியாக ஒரு லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இருக்கிற கேள்விகள், ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே அந்த குரூப்லேயே உங்களுக்கு கிடைக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகேங்களா? ஸோ 7வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நியூ பிளான் பேஸ்ட் மெம்பர் ஸ்பிளிட். அதாவது இப்போ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிளானில் சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே குரூப்பில் வந்து போட முடியாது. அப்போ யார் எந்த பிளான் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் பிளான் சூஸ் பண்ணுறவங்க தனி, செகண்ட் பிளான் தனி, தேர்ட் பிளான் தனி. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அதுதான் ஓகேங்களா? அடுத்து எஸ்பிஓ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் செலக்ட். அதாவது இதில் தான் நான் முக்கியமான முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் இப்போ ஜாயினிங் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே ஏகப்பட்ட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அது பிளான் டீட்டெயில் வரும்போது தான் தெரியுங்க. நீங்கள் வந்து இதில் எஸ்பிஐல இப்போ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உத்தரவாதமா இவ்வளோ சேலரி வரும்னு சொல்லுவாங்க. ஆனா, இத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லன்னா, இப்ப நியூ ஜாயினிங் சேர விரும்புறீங்க இல்லையா? அவங்க வந்து இத எடுத்து பண்ணலாம். இது ஆஃப்லைன் தாங்க வொர்க் ஓகேங்களா? ஸோ இது ஆஃப்லைன்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த சேலரி கன்ஃபார்ம் இதுதான் வரும், அதுதான் வரும்னு சொல்ல முடியாது மந்த்துக்கு. ஆனா, கண்டிப்பா எஸ்பிஐல நீங்க இதில வொர்க் பண்ற மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த 8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எஸ்பிஐ பொறுத்தவரைக்குமே நம்மளுக்கு சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண போறாங்க. அதே வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள ஸோ, அப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயோ இல்ல வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸா தான் அது பேட்ச் வைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அது மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பிளான் செலக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ, அப்போ இந்த பிளான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ, அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் கழிச்சு ஸோ, அந்த மாரி தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பேட்ச்சா தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ, ஸ்டார்ட் பண்றத பொறுத்தவரைக்கும். அப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து டெய்லி டாஸ்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளா கழிச்சு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைச்சிருக்கு. இன்னும் பிளான் டீட்டெயில் வந்துட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இஷ்யூ பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணி போறேன். ஸோ, அடுத்த வீடியோக்கு காத்துருங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்அஃபிஷியல். தேங்க் யூ. பை பை.